கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயில்வே ஊழியர்களிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், தற்பொழுது அதிகாரிகள் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்ல கடந்த செவ்வாய்க்கிழமை தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் கேட்ட அந்த பகுதியில் கடந்த போது தனியார் வாகனம் மீது ரயில் மோதியது. இந்த விபத்துல பார்த்தோம்னாக்க தனியார் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே அதிர்வலிக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில விபத்து குறித்து திருச்சி, கடலூர், செம்மங்குப்பம் பகுதியில் பல்வேறு ஆய்வுகள், விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில தற்போது சிதம்பரம் ரயில் நிலையத்தில் தனி அறையில் வைத்து கடலூர் ரயில் நிலைய மேலாளர் அசோக்குமார், ரயில்வே கார்டு விக்ராந்த் சிங், அந்த ரயிலை ஓட்டி வந்த பைலட் மற்றும் உதவி பைலட் ஆகிய 4 பேரை சிதம்பரம் ரயில்வே போலீஸ் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் ரயில் கேட் மூடப்பட்டதா, மூடப்படவில்லையா என்றால் ஏன் அடுத்த ரயில் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு தற்போது விசாரணை என்பது சுமார் 4 மணி நேரமாக நடைபெற்று வரும் நிலையில விசாரணைக்கு பிறகு ரயில்வே போலீசார் எந்த மாதிரியான விசாரணை நடைபெற்றது, ரயில் பைலட் மற்றும் ரயில் கார்டு கடலூர் ரயில் நிலைய மேலாளர் என்ன கூறினார்கள் என்பது பற்றி விசாரணை பிறகு நம்மிடம் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.